தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி. பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி. இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. ಅಪಾರಗಡ ಸಿಂಧಂ ಜಾನದಂ ಶಾಂತರೂಪಂ ಶ್ರೀ சந்திரசேகர் குரும் படமாமதாம கலியுதேவம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மாப்பிரையோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு லக்னோ தான் போயாகணும், லக்னோ தான் போயாகணும் அப்படின்னு தலைப்பு. இது ஸ்ரீ பாலகிருஷ்ண ஜோஷி அவருடைய மூத்த பொண்ணு அனுசுயா அவளோட பிள்ளை ராஜாஜி ஓட இன்டர்வியூ 30th ஆகஸ்ட் 2024 பக்தி ஃபெலிசிட்டேஷன் ஆஃப் பாலகிருஷ்ண ஜோஷி அண்ட் ஃபேமிலி அப்படின்னு போட்டு ஒரு பேனர் இருக்குது. அதில் குலபதி பாலகிருஷ்ண ஜோஷின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரியவாளுடைய நம்பர் 1 பக்தர். அவருடைய ஃபஸ்ட்டு பொண்ணு அனுசுயா. அது சின்ன பொண்ணாக இருக்குச்சே மகாபெரிவா கும்பகோணம் மடத்தில் காஞ்சிபுரத்தில் பெரியவா பட்டத்துக்கு வரும்போது கும்பகோணம் மடத்தில் நிறைய இருந்தார். அங்கே இருந்தபோது இந்த பொண்ணு பாலகிருஷ்ண ஜோஷியாவாலாம் அங்கே தான் இருந்திருக்கா கும்பகோணத்தில். நல்லா அவ்வளோ அனுகிரகம் அவளுக்கு. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குமா, அது அப்போ வருமா அவள் அப்பாவோட அந்த இடத்துக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் அப்போ நடந்தது. அப்போ அவளுக்கு பெரியவாளோட இவ்வளோ அத்தியந்த பக்தராகணும்னு அவளுக்கு அப்போ தெரியுமா, பெரியவா தான் டிசைட் பண்ணுவாத இது. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப வருஷம் டச் இல்லை. அவள் இங்கே இங்கே அவள் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி அவள் இங்கே மெட்ராஸில் செட்டில் ஆகி இப்படிலாம் காஞ்சிபுரத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு நாளைக்கு போயிருக்கா. அப்போ மாபெரியவா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கிட்ட சொல்கிறாராம் உறக்க ஒரு வார்த்தையில், நான் கும்பகோணத்தில் இருக்கச்சே பாவாடை சட்டை போட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாளே அவள் யார் அப்படின்னா. அப்போ அப்படின்னா பெரியவாவுக்கு சிஷ்யாலாம் சாதாரணப்பட்ட லேஸ்பட்ட ஆளாக வைப்பாரா பரமேஸ்வரன். அவர் உறக்க கத்துறார், மகாபெரிவா கும்பகோணத்தில் இருக்கச்சே பாவாடை சட்டை போட்டுண்டு ஒரு சின்ன பொண்ணு, அது நிறைய பேர் இருக்கலாம், அது சொன்னதுக்கு போய் எந்த பொண்ணுக்கு காதில் ஸ்ட்ரைக் ஆகி வரவழிக்கிறாரோ அது பெரிய பரமேஸ்வரன் நினச்சா தான் நடக்கும். ஒன்று இருந்தாலாமே அந்த பொண்ணு யார் அப்படின்னு பெரியவா கேட்குறா. அந்த இது இருக்க அனுசுயா, அவள் இப்போது கல்யாணம் ஆகி பெரிய இவா இருக்கா பெண்மணி, அவள் நான் தான் சொல்லிகிட்டே முன்னாடி ஓடி வந்தாலாம். இது ஒரு இதை சொல்கிறார் ராஜாஜி. அப்போ ராஜாஜி பிறந்திருப்பாராக இருக்கும், சின்ன பையனாக இருந்திருப்பாராக இருக்கும். நான் தான் கத்தின்ண்டே ஓடி வந்தாலாம் பெரியவா முன்னாடி. பெரியவா சிரிச்சுண்டாலாம். அப்புறம் நடந்த விஷயமா இன்னொன்று சொல்கிறார். இந்த ராஜேஷ் இவ்வளோடைய ஆத்துக்காரருக்கு, அனுசையாவோட ஆத்துக்காரருக்கு மாத்தலாக இருக்குது. ஒரு வேலையில் இருந்திருக்க கம்பெனியில் ராம்நாத் பட் அப்படின்னு பேர். அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எங்கன்னா லக்னோவுக்கு போகணும் அப்படின்னு ஆகிருக்கு. இவாளுக்கு என்னென்ன வேலையை விட்டுட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா அப்போ ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் அப்போ ரொம்ப இதுவாகலை. வைர நகை பிஸ்னஸ் இருந்தாலும் வைரக்கல் அப்போது இல்லை போல இருக்குவா சம்பாதிக்கணுன்ற மாதிரி நிலையில் இருக்கா. அதனால் வேலைக்கு போகணுமா விட்டுணுமா ஒன்றும் தெரியல. ஆனால் வேறு வழி இல்லை, அங்கே போய் தான் ஆகணும்னு இங்கே இருக்க கம்பெனிலேருந்து மெட்ராஸ்லேருந்து நேராக லக்னோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அந்த ராம்நாத் பட்டை. அந்த அனுசையாவோட ஆத்துக்காரரை இல்லை பாலகிருஷ்ண ஜோஷியோட மாப்பிள்ளையை. ஸோ அதனால் அவர் ஃபேமிலியை கூட்டி நாங்கள் போகணும், இல்லைன்னா அவர் மட்டும் போகணும். ஆனால் லக்னோ போகிறதுனால அவர் மட்டும் போகலான்னு தான் டிசைட் பண்ணியிருக்காரு.
அவர் மட்டும் போய் தங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கான்னு அப்புறம் தெரியுறது இன்டர்வியூவில். ஸோ அவள் 2 பேரும் கிளம்பி ராமநாத் பட்டும் இந்த விஷயத்த மகாபிரிவா கிட்ட சொல்லி மகாபிரிவா வந்து போயிட்டு வாங்க நல்லது தான் அப்படின்னு சொன்னால் போவோம். இல்லை பிரிவா போக வேணான்னா வேலையை விட்டுட்டு கூட ஏதாவது பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து கம்பெனியில் ஒத்துக்க மாட்டாளே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் போனால் மகாபிரிவா சொல்லிட்டா போகக்கூடாதுன்னா விட்டுருவாளா கம்பெனியில், போனால் போ இல்லைன்னா வேலையை விடுன்னுவாளே, அப்படி தானே. ஸோ அதனால் அவள் அந்த இதோடு வந்திருக்கா. பெரியவாளை கேட்போம், பெரியவா தான் அவளுக்கு பிரத்யக்ஷ பரமேஸ்வரன், அவர் சொல்கிறத கேட்கணும், அவர் என்ன சொல்கிறதோ அதை கேட்கலான்னு தான் வந்தா. வந்து அவள் பேச ஆரம்பிக்கணுமே. அனுசியா வந்து எங்கள் ஆத்துக்காரர் காமிச்சு, ராமநாத் பட்டை காமிச்சு, இவருக்கு லக்னோவுக்கு இப்போ ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா, இவர் போக வேண்டியிருக்கு, ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்த விட்டுட்டு அங்கே போகணுமா, ஊர் தெரியாத இடத்துல போய் அப்படின்னு தோன்றுறது. இல்லை இவர் போனாலும் இவர் போய் அங்கே இருக்க முடியுமா, அவர் சமாளிப்பாரான்னு தெரியல, அந்த ஊர் லாங்குவேஜ் அது இதெல்லாம் வச்சு இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கணுமே. அது எங்கே பேசவும், பெரியவா முன்னாடி போனால் வாய் டபக்குன்னு மூடிடும், போட்டு சீலான மாதிரி ஆகிடும். இவன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு 2 பேரும் எழுந்து நின்றால் பெரியவா முதல்ல பேசின வார்த்தை வந்து லக்னோ தான் போய் ஆகணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டானோ. இவன் லக்னோ தான் போய் ஆகணும்ட்டாரான். அப்படின்னா பெரியவா என்ன சொல்கிறா, இவனுக்கு வேறு சான்ஸ் கிடையாது இப்போ, அதனால் என்ன தப்பு இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் ஆகாது, ஜாகிரதையாக போயிட்டு வருவான், ஒன்றும் ஆகாது. இவனுக்கு இப்போ இவனுடைய கர்மாப்படியும் அங்கே தான் போய் ஆகணும்னு அர்த்தம். ராம்நாத் பட்டு இப்போ இங்கே இருக்க முடியாது போகணும். அது பரமேஸ்வரன் தானே டிசைட் பண்ணுறாரு. பரமேஸ்வரன் வந்து இங்கேயே இருக்கணும்னு நினச்சாலும் வச்சுருவார். ஆனால் ராம்நாத் பட்டு அங்கே போகணும்னு கம்பெனியில் டிசைட் பண்ணுறது யாருன்னா பரமேஸ்வரன் தான். அவள் மூளையில் போய் இதை பண்ண வைக்கணும். அதனால் பெரியவாளே சொல்லிட்டாலாம், இவ பாயிண்ட் அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரியவா சொல்லிட்டாலாம், இவன் லக்னோ தான் போய் ஆகணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. அவ்வளோதான், வேறு என்ன ஒன்றுமே சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் அவள் லக்னோ தான் போனாலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு போகும்போது கூட போயிருக்கான் அனுசியா. அதில் செட்டில் பண்ணிட்டு ஒரு வீடு, ஏதாவது ஒரு ரூம் மாதிரி, ஒரு வீடு மாதிரி இது பண்ணிவிட்டு கம்பெனி கொடுத்து எதாவது கொடுத்துருக்குமே, அது அந்த மாதிரி ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி அதை வச்சுட்டு அங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டுருக்கா போல இருக்கா. அப்படி இருந்துச்சு ரொட்டீனாக போயிட்டு வருவானா, அப்படி இருந்துச்சுன்ற அவர் இங்கே வருவார். அந்த மாதிரி ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சரம்